நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு விஷயம் நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 34 வசனம் 17 வசனம் முடிய நாம் வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்பதை மறுவிஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செல்கிறோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான பிரசங்க நேரத்திற்காக வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து சிந்திக்க போகிற சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்துல நம்மை மகிமைப்படுத்தி வாழ்வதற்காக நீர் எங்களோடு கூட பேசுகிற உடைய வேத சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியங்களை நாங்கள் ரொம்ப கவனத்தோடு கேட்டு பயனடை உதவி செய்யும். நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும். இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட இரும். நீர் இதை எங்களுக்கு புரிய பண்ணவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். தேவனே, நீர் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை நடத்தும் சத்தியங்களை சரியாக விளங்கி கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் கூடிய கிருபைகளை தந்தரல வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இன்றைக்கு நாம பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் என்கிற ஒரு தலைப்போடு கூட நாம் இந்த செய்தியை கேட்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் துன்பம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் அநேகருக்கு கேட்பதற்கு ஒரு கசப்பான வார்த்தையாக கருதப்படுகிறது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, உடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்பதுல இருக்கிற அந்த காரியம், நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்கிற வார்த்தையை கேட்பதில் அநேகருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ வட்டாரத்துல பார்க்கிற பொழுது, ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவனுடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது இல்லை என்கிற விதத்துல போதனைகள் போலித்தனமாக கொடுக்கப்படுகிறது. பிராஸ்பரிட்டிஸ் செழிப்பு உபதேசவாதிகள் அதை கொடுக்கிறார்கள். பாவம் வந்த பொழுது, உலகத்துல வந்த பொழுது துன்பமும் வந்து விட்டது. ஆகவே நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிற பொழுது துன்பமும் நம்மிலிருந்து போய்விடுகிறது என்று சொல்லி அவர்கள் போதித்து ஜனங்களை அந்த விதமான நம்பிக்கைக்கு நேராக நடத்துகிறார். அந்த விதமான போதனைகள் கேட்பதற்கு இனிமையாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, வேதத்தின் அடிப்படையில நாம் அதை பார்ப்போம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு மோசமான போதனை, அது மனிதர்களை எங்க கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்துல பாவம் வந்த பொழுது துன்பம் வந்தது உண்மை. ஆனால் நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது நம்மளை பாவமே இல்லாமல் போகவில்லை அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் பாவம் தொடர்ந்து நம்மளை இருக்கிறது. அதை நாம் அழித்தொழித்து வாழ வேண்டிய கடமை பொறுப்புகளை கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலக வாழ்க்கையில வாழுகிற பொழுது வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவியின் துணையோடு நாம் பாவத்தை அடக்கி ஆள வேண்டியது, அதை ஒழித்து வாழ வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படி நாம் வாழுகிற பொழுது பல நேரங்கள்ல நாம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். பாவத்தின் நிமித்தமாக சில நேரங்கள்ல துன்பம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. இந்த உலக வாழ்க்கையில பாவமே இல்லாமல் ஒரு கிறிஸ்துவன் வாழ்ந்து விடுவான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அப்படி வேதத்துல நாம் யாரை உதாரணமும் காட்ட முடியாது. அதற்காக இந்த போதனைகளை நாம் சொல்லுகிற பொழுது வேதத்தின் அடிப்படையில இப்ப பாவத்துக்கு சாதகமாக இது இருக்கிறதே அப்படின்னா பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி அல்ல. பாவம் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல பரிபூர்ணர்களாக நாம் வாழ்ந்துவிட முடியாது இருந்த போதிலும் பரிபூர்ணத்தை நோக்கிதான் நாம் நெகிர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதைத்தான் வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. பரிபூர்ணத்தை நோக்கி நாம் பயணிக்கிற பொழுது சில நேரங்கள்ல
நாம் அந்த விதமான பாவ கரைகள் நம் மேல ஏற்படுகிறத பார்க்கும். ஆனாலும் நாம் தொடர்ந்து அந்த பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்து முன்னேறி போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு பெரிய பிரயாணத்திற்கு போகிற பொழுது நம்முடைய கால்கள்ல சில நேரங்கள் சகதிகள் ஏற்படுகிறது. அசுத்தமான காரியங்களை நாம் மிதிக்க நேரிடுகிறது. அப்படி மிதிக்கிற பொழுது நாம் உடனடியாக அதை சரி செய்து கொண்டு நாம் கடந்து போகிறோம். பயணப்பட்டு போகிற பொழுது கீழே விழுந்து விட்டால் கால் தடிக்கும். நாம் அங்கேயே படுத்துக் கொள்ளுகிறதில்லை. எழுந்து நம்முடைய கை காலை சரி செய்து கொண்டு துடைத்து கொண்டு நாம் அந்த பயணத்தை தொடர்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள்ல பயணிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த போலி போதனையாளர்கள் இதெல்லாம் தெரியாமல் ஜனங்களை வஞ்சித்து ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், இப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், இந்த உலகத்துல நாம் பணக்காரர்களாய் வாழ்வோம், நமக்கு தரித்திரம் என்பதே கிடையாது, நமக்கு துன்பம் என்பதே கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில துயரத்திற்கான வேலைகள் இல்லை, இப்படி இன்னும் பலவிதமான போலி போதனைகளை சொல்லி ஜனங்களை செழிப்புக்கு நேராக, பண ஆசைக்கு நேராக, பண இச்சைக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் சரிங்களா? இந்த நேரத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் துன்பத்தினுடைய அவசியத்தை குறித்து சிந்தித்து பார்க்க போகிறோம் இல்லைங்களா? பொதுவா பாவத்தினாலதான் இந்த உலகத்துல துன்பம் வந்தது என்று சொல்லி பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற துன்பத்திற்கு எல்லாமே காரணம் பாவம் தான் என்று நாம் நினைத்து விடக்கூடாது இல்லைங்களா? பாவம் இருக்கிறதுனால துன்பம் இந்த உலகத்துக்கு வந்துருச்சு இல்லைங்களா? ஆனா சில விதங்கள்ல பார்த்தா தேவன் நம்மை அப்படி துன்பத்தின் பாதையில நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கலா? துன்பம் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தையும், அதாவது வெறும் துன்பம் மட்டும் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதில்லை. அந்த துன்பத்தின் ஊடாக அவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் மூலம் அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த முறை நம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிற பொழுது நான் உங்களுக்கு அதை சொன்னேன். துன்பம் என்பது ஒரு குடி போலவும் வேத வசனம் என்பது கத்தியை போலவும் என்று சொல்லி பார்த்தோம். துன்பத்தினால் எதையும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் அந்த துன்பத்தின் ஊடாக நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நிகழுகிறது என்று சொல்லி பார்த்தோம். பரிசுத்தமான சிந்தனை எல்லாம் நிகழ்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்ப பாருங்க, துன்பத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல அனுமதிக்கிறார். எல்லா துன்பங்களுக்கும் நம்ம பாவம் செய்யறதுனாலதான் துன்பம் வருதுன்னு இல்லை. சில நேரங்கள்ல நம்ம உத்தமமாக வாழுகிற பொழுது சில விதங்கள்ல ஆண்டவர் துன்பங்களை அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஏன் துன்பப்படணும் இல்ல? இந்த பகுதியில சொல்லப்படுகிறது, நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில 19ஆம் வசனத்துல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் என்று சொல்லி சொல்றத பார்க்க இல்லைங்களா? அப்ப நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள், அவங்க ஏன் சோதிக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா? ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். அது கடவுளுடைய பிள்ளையாச்சே. ஆனா இன்னொரு புறத்துல பார்த்தா துன்மார்க்கர்கள், கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில செழித்து இருக்கிறது போல தெரிகிறது. ஆனா நீதிமான்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்களே அப்படின்னு கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கிறது. ஏன் நீதிமான்களுக்கு துன்பம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வியெல்லாம் இயல்பா நமக்கு எழும்பிடலாம். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரே, நம்ம ஆண்டவர் ஏன் அப்படி பாதையில நடத்துறாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த வசன பகுதி அதை பத்தி நான் சொல்றேன். இந்த வசன பகுதி, இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதமாக இருக்கிறது. இந்த 34ஆம் சங்கீதம். தாவீது அமிலேக்கின் முன்பதாக பைத்தியம் போல நடிச்சு அவனால் துரத்தி விடப்படுகிற பொழுது பாடின சங்கீதமாக இருக்கிறது. தாவீதினால் துரத்தப்படுகிற பொழுது அவன் பெலிஸ்தியாவுக்கு போய், இந்த பெலிஸ்தியாவில் இந்த அமிலேக்கு அப்படிங்கிறது ஒரு பட்டம், ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுற பட்டம். எகிப்துல எப்படி பார்வோன் அப்படிங்கிறது பட்டமோ அதே மாதிரி பெலிஸ்தியர் மத்தியில அமிலேக்கியர்கள் பட்டம். அங்க இருக்கிற அமிலேக்கியன் முன்பதாக அவன் நிற்கப்படுகிறான். இவரை குறித்து, தாவீதை குறித்து கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம்
அவன் அறிந்திருக்கிறான் இல்லைங்களா நம்மளேக்கு. ஆகவே அவன் வரும்போது இவன் ஒருவேளை கொல்லப்படுவோம் என்று தாவீது ஒரு பைத்தியம் போல அவன் நடிக்கிறான் இல்லைங்களா. அப்ப அவன் துரத்தி விடுறான். இந்த பைத்தியம் ஏற்கனவே நிறைய பைத்தியங்கள் எங்கிட்ட இல்லைன்னு இந்த பைத்தியத்தை வர கொண்டு வந்திருக்கிறீங்களான்னு துரத்தி விட்டு அப்போ பாடின பாடல் தான் நம்ம வாசிக்க கேட்ட இந்த 34ஆம் சங்கீதம். இந்த சம்பவம் நமக்கு 1 சாமுவேல்ல 21ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து 5 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த தாவீதுனுடைய சம்பவம் இருக்கு. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ல இருந்து 15ஆம் வசனம் முடிக்க அதை நம்ம பார்க்கலாம். நீதிமான்கள் துன்பப்பட்டதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா ஆம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய முற்பிதாக்களாய் இருக்கிற ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாகோப்பா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நீதி நிமித்தமாக துன்பப்பட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் உத்தமமாக வாழ்ந்தது நிமித்தமாக தன் சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு பின்பதாக எகிப்துக்கு கொண்டு போகிறவர்களுக்கு விற்கப்படுகிறான். இஸ்மவேலர்களுக்கு விற்கப்பட்டு அங்கு அடிமையாக்கப்பட்டு இப்படி பல துன்பங்களை யோசேப்பு அனுபவிக்கிறான். தானியலும் கூட பாபிலோன்ல உத்தமமாக நடந்தது நிமித்தமாக சிங்கக்கவியில தூக்கி எறியப்படுகிறத நம்ம பார்க்கணும். சாத்ராக் மேசாக் ஆபேத்நகும் கூட கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது நிமித்தமாக அக்கினி சூளையில தூக்கி எறியப்படுகிறதையும் நம்ம அங்க பார்க்கணும் இல்லைங்களா. இப்படி புதிய ஏற்பாட்டிலையும் கூட நம்ம அப்போஸ்தலர்களை எல்லாம் பார்க்கிறோம். உண்மையா இருந்தது நிமித்தம் சிறைச்சாலையில தள்ளப்படுகிறதை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்துல துன்பங்கள் வந்திருக்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி. துன்பம் இல்லாமல் நாம் கடக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். துன்பமே வாழ்க்கையாக இருக்கும் என்று அல்ல, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் எதற்காக அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறார், ஒரு 7 காரியங்களாக நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். நாம் பாவம் செய்து அந்த பாவத்தினால சில துன்பங்களை அனுபவித்து அது கடவுள்னால வந்ததுன்னு நினைக்க கூடாது இல்லைங்களா. நாம் அப்படி போறதற்கு ஆண்டவர் அனுமதித்தாலும் கூட அவர் அதை அப்படி செய்யல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாவத்துக்கு கடவுள் காரணம் அல்ல, நாம் தான் காரணம். நீதியான துன்பங்கள் சிலது வருகிறது இல்லைங்களா, அது கடவுளால் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று வேறொரு சோதனையும் உங்களுக்கு நேரிடாது, இந்த சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கையும் ஆண்டவர் உண்டாக்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா. அவன் சோதனை சகித்து அதுல வெற்றி பெற்றதற்கு பின்பாக அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி யாக்கோபுல நமக்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா. இப்ப நியாயமான துன்பம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக வாழ்கிறது நிமித்தமாக நாம் பலரால் பகைப்படுகிற துன்பங்கள் இருக்கிறது. குடும்பத்தாரால் பகைப்படுகிற துன்பங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் தகப்பனை பகைக்கிறதும் தகப்பன் பிள்ளையை பகைக்கிறதும் இதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக ஏற்படுகிற பல துன்பங்கள். இந்த சமுதாயத்துல ஏற்படுகிற துன்பங்கள், இப்படி பலவிதமான துன்பங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற துன்பங்கள். நம்முடைய ஒழுக்கமில்லாத நடத்தையினாலே வாழ்ந்து அதனால் அனுபவிக்கிற துன்பங்களை அல்ல, நல்ல விதத்துல வாழ்றதுனால ஏற்படுற துன்பங்களை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பங்கள் ஏன் என்பதை குறித்து ஒரு 7 காரியங்களை நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்கலாம். முதலாவது, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கணும். துன்பம் ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 வரைக்கும். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி இங்க சொல்றதப்பா. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்க. அதாவது கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருக்குள்ளாக வாழ்கிற நீதி நிமித்தமாக நாம் துன்பப்பட்டால் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி
சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப துன்பப்படுகிற நீதிமானுக்கு பரலோக ராஜ்யத்துல மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம பார்க்கணும். இப்ப துன்பம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப துன்பத்தை நம்ம ஆசீர்வாதமா பார்க்கணும். கடவுளுக்குரிய விதத்துல நம்ம கிறிஸ்துவின் நிமித்தமாக நீதி நிமித்தமாக வாழுகிற பொழுது நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்தது என்று சொன்னால் அது ஆசீர்வாதமானது, நம்ம பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கணும். பரலோக ராஜ்யத்துல நமக்கு பலன் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார் மலை பிரசங்கத்தில். பரலோக ராஜ்யத்துல பங்கடைய நினைக்கிற நாம துன்பப்படுகிறதை ஒரு ஆசீர்வாதமாக நாம் கருத வேண்டியது அவசியம். நாம் பரலோகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிற நாம் அங்க போறதற்காக இருக்கிற நாம் ஆண்டவர் நிமித்தமாக இந்த உலகத்துல ஏற்படுகிற துன்பங்களை நாம் ஆசீர்வாதமாக கருத வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். யாருக்கு துன்பம் வராது? கிறிஸ்துவ நிமித்தம் வாழாத இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவ நிமித்தம் துன்பம் வராது. உலகத்துல எண்ணற்ற துன்பங்கள் வரும் இல்லைங்களா? ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்த துன்பங்கள் வரும். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது துன்பம் வராதுன்னா அவன் ஒழுங்கான வாழ்க்கையை வாழவில்லை, கடவுளுக்கு பிரியமா நடக்குதுன்னா எந்த துன்பமும் அவனுடைய வாழ்க்கையில வராது இல்லைங்களா? இப்ப பாருங்க, முதல்ல நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு ஆசீர்வாதம். பரலோக ராஜ்யத்துல பங்கடைய நினைக்கிற நாம் துன்பப்படுதலை ஆசீர்வாதமாக கருத வேண்டும். அதற்காக நாம் அதிக வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நிற்க கூடாது. சிலர்லாம் துன்பமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது அதை ஆசீர்வாதமாக பார்க்காம அதுக்காக ரொம்ப வேதனை அடைந்து கடவுளிடத்துல கேள்வி கேட்கிறவர்களை போல மாறிடுவார். அப்படி நாம இருக்காம பரலோக ராஜ்யத்துல பங்கடைய நினைக்கிற நாம் துன்பப்படுதலை ஆசீர்வாதமாக கருத வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல அதை சொல்றார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து பலவிதமான பொய்யான காரியங்கள் உங்கள் மேல சொல்லுவாங்கன்னு சொன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். உண்மையா வாழ்ற பொழுது நம்மளை பல விதங்கள்ல கட்டங்கட்டுற வேலையெல்லாம் செய்வாங்க. ஏதாவது போலி போதனையாளர்கள்லாம் பலது செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க இல்லைங்களா? நாம் ஒரு காரியத்தை அவர்கள் தவறு என்று சொல்லி வேதத்திலிருந்து விலக்கி நாம் காட்டி அது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னா அவர்களுக்கு வேதம் தெரியாமல் அவதூறை கையில் எடுத்துக்கொண்டு தெருவா திரிந்து அப்படியான அவதூறுகளை பரப்புவார்கள். தனி மனித விமர்சனத்தையும் அவர்களுக்கு தெரியாத காரியத்தையும் சொல்லி ஒரு வஞ்சகமான வேலைகளை செய்வார்கள். அப்ப அது ஒரு துன்பமான நிலையை நாம் சந்திக்கிற விதத்துல போகும் இல்லைங்களா? பல விதத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எண்ணற்ற காரியம் சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாது ஆனா என்னமோ சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம்னு சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம துன்பத்தை ஒரு ஆசீர்வாதமாக நாம் பார்க்க வேண்டும். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. நீங்க பாக்கியவான்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுறது. நம்முடைய வாழ்க்கையில துன்பம் நிகழ்கிற பொழுது கிறிஸ்துவ நிமித்தம் வாழ்றது நிமித்தமாக நம்ம மேல் பொய்யான காரியங்களை குற்றச்சாட்டுகளை நம்ம மேல் சொல்லுகிற பொழுது வேதத்தின் அடிப்படையில் இல்லாமல் இல்லைங்களா பொய்யான வாய்க்கு வந்ததை அவதூறாக சொல்லுகிற பொழுது நாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாக பொறுமையாக செய்து கொண்டு போகலாம் இல்லைங்களா? அப்ப பரலோக ராஜ்யத்துல பங்கடைய நினைக்கிற நாம துன்பத்தை ஆசீர்வாதமாக கருத வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதுதான் நம்ம முதல்ல பார்க்குறோம். துன்பமே அப்படிங்கிறத துன்பம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? ரெண்டாவது, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் அவசியமானது என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 5-7 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கலாம். துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். இந்த நிருபம் கிறிஸ்துவின் நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறது. அப்போஸ்தல காலங்கள்ல கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்கள் பலவிதமான இன்னல்களை அனுபவித்தார்கள், பல இடத்திற்கு சிதறி போனார்கள். அப்படி இருக்கிற அந்த மக்களுக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார் இல்லைங்களா. எழுதுகிற ஆரம்ப வசனத்திலேயே அதை விளக்கி எழுதுறார் இல்லைங்களா. இப்படி எழுதும்போது இங்க சொல்றாரு, துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள்னாலே துன்பப்படுகிறீர்கள் என்று சொல்லி சொல்றார். துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை நமக்கு பேதுரு சொல்றாரு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது மாதிரி அதை பார்க்கிற விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்டார். பாருங்க, துன்பம் நம்மளை அதிக பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும் இல்லைங்களா. நம்முடைய விசுவாசத்துல நாம் அதிக வேரூன்றி நிற்பதற்கு அது உதவும் இல்லைங்களா. ஒரு தங்கம் அப்படிங்கிறது அது எடுத்த பொழுது அப்படியே இருக்க போறதில்லை. அது அதை போட்டு உருக்குகிற பொழுது அப்ப கொல்லன் கையில கிடைச்சி அதெல்லாம் செய்யும் போது அது பலன்னு வடிவமாக மாறுகிறது. நம்ம ஷோரூம்ல பாக்குறதெல்லாம் அப்படி பண்ணப்பட்டதுனால நடக்கிறது. தங்கத்தை எடுத்த பொழுது அப்படி இருக்க போறதில்லை இல்லைங்களா. அப்போ சோதனைகள் ரொம்ப நம்மளை விசுவாசத்துல வலுப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம பரலோகத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாளத்துல நாம் அங்க போக போறோம். தேவனுடைய பலத்தினால் நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இங்க கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது அவசியம். நம் விசுவாசத்துல ஆழமாக வேரூன்றி நிற்பதற்கு இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்னதை மறந்துடக்கூடாது. வெறும் துன்பம் ஒரு மனிதனை அப்படி செய்கிறது இல்லை. துன்பத்தின் ஊடாக தேவன் நம்மை வேதத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி, இன்னும் அதிக ஊக்கத்தோடு நடக்கும்படி நம்மை செய்கிறார் இல்லைங்களா. அப்ப துன்பம்னா துன்பம் வந்ததுனால அல்ல, அந்த துன்பத்தின் நேரத்துல நாம் இன்னும் அதிகமாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வேத சத்தியத்துக்கு நிக்கிறோம் பாருங்க, அதுல நம்ம பரிசுத்தம் அடையும் இல்லைங்களா. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் அவசியமானது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12 பாருங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி பவுல் இங்க சொல்றத நம்ம பார்க்க. நாம் தேவ பக்தியாக நடக்க விரும்பினோம் என்று சொன்னால், உண்மையான வாழ்க்கையை வாழ விரும்பினோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிறது உறுதி என்று சொல்லி பார்க்க. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் அவசியமானது என்று சொல்லி பார்க்க. துன்பம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக கருத வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது, துன்பம் அவசியமானது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த விதத்துல துன்பத்தை பார்க்கிறோமா அப்படின்றத கேள்வி கேட்டு பாருங்க. நாம் அந்த விதத்துல கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அந்த துன்பங்களை ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோமா? நமக்கு வருகிற கிறிஸ்துவ நிமித்தமாக வருகிற கிறிஸ்துவ வாழ்க்கையில வருகிற துன்பங்களை நாம் அது அவசியம் என்று நினைக்கிறோமா அப்படிங்கிறத கேட்டுப்பாரு. யார் ஒருவர் அவசியம் என்று நினைப்பார்கள்? கிறிஸ்துவத்துக்குள்ள வளர்றவங்க, அந்த விசுவாசத்துல உறுதியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த துன்பம் அவசியமானது என்பதை புரிந்து கொள்வார். இதெல்லாம் பேதுரு அழகாத சொல்றார் இல்லைங்களா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த துன்பத்தை என்ன விதமாக பார்க்கிறோம்? அதை ஆசீர்வாதமாக பார்க்கிறோமா? அது அவசியமானதாக கருதுகிறோமா? அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. சரி, 3வதாக கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் ஒரு படிப்பினை என்று சொல்லி பார்க்கணும். நமக்கு ஒரு பாடம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய நாம் வாசி கேட்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து
தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்தராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்தரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்தராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி பார்க்க. இங்க பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது ஒரு படிப்பினை என்று சொல்லி பார்க்க. கர்த்தருடைய சிச்சைய நாம் அற்பமா எண்ணாம அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறது இல்லைங்களா. கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை ஒரு தகப்பன் சிச்சிக்கிறது போல சிச்சிக்கிறார் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. எதற்கு? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக சிச்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்து தகப்பன்மார்கள் பிள்ளைகளை நல்ல வழிக்கு போறதற்கு சிச்சிக்கிறார்கள் இல்லைங்களா. அவர்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிச்சிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்க இல்லைங்களா. இந்த உலகத்திலே எந்த அப்பாவா இருந்தாலும் பிள்ளை நல்ல வழிக்கு போகணுங்கிறதுக்காக அவர்களை சிச்சித்து நடத்துவார்கள் இல்லைங்களா. சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து அவங்கள நடத்துவாங்க, ஒழுங்கின் பாதையில நடத்துவாங்க. அப்படி இருக்கிற பொழுது பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற நம்மை ஆண்டவர் சிச்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதோடு கூட சொல்லும் போது அருமையா அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இல்லைங்களா. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, சிச்சிக்கப்படுகிற மனுஷன் தான் ஆண்டருடைய புத்திரராய் இருப்பான்னு சொல்லிப்பாங்க. எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. புத்தராக அவர் எண்ணி உங்களை சிச்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நமக்கு ஒரு படிப்பினை. நாம் இன்னும் அதிகமாக கடவுளுக்குள்ள வளர்ந்து போறதற்கான ஒரு படிப்பினையாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர்ல 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த பவுல் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. இப்ப ரோம்ல இருந்த சபைக்கு பவுல் எழுதுகிற பொழுது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லி சொல்றார். பொறுமை பரீட்சையை உண்டாக்கும் என்று சொல்றார். பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று சொல்லி சொல்றார் சரிங்களா. அப்ப துன்பம் நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினையை ஏற்படுத்தி தருகிறது என்று சொல்லி பார்க்க. உபத்திரவப்படும் போது நமக்கு என்ன வருகிறது? ஒரு பொறுமை வருகிறது. பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது. பரீட்சை நம்பிக்கை இன்னும் அதிகமா ஆண்டவரோடு வளருகிறது இல்லைங்களா. இதெல்லாம் ரொம்ப அவசியம். இதெல்லாம் இருந்துகிட்டு போனாதான் வளர முடியும் இல்லைங்களா. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிற பொழுதும் நாம் உடனடியாக எல்லாத்தையும் பூரணமாக செய்து விட மாட்டோம். இந்த உலக வாழ்க்கையிலேயே இல்லைங்களா. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் இல்லைங்களா. ஒரு காரியத்துல படிப்பினையை கற்றுக்கொண்டே வருவோம். தவறு செய்து படிப்பினைகள் கற்றுக்கொள்வோம். இந்த துன்பம் அப்படிங்கிறது அந்த மாதிரிதான். கடவுளுடைய வாழ்க்கையில அதை அனுமதித்து நமக்கு சில படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கிறார் இல்லைங்களா. துன்ப நேரங்கள்ல படிப்பினையை கற்றுக்கிறது போல சாதா நேரங்கள்ல கற்றுக்கிறது குறைவாகவே இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஆழமான பாடங்களை அது துன்ப நேரங்கள்ல நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயல்பாக ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொள்வதற்கும் அனுபவ ரீதியில ஒன்றை கற்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லைங்களா. அப்ப நம்ம 3ஆவதா பார்க்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் ஒரு படிப்பினை என்று சொல்லி. நாம் துன்பத்தை அப்படி பார்க்கிறோமா? அது எனக்கு ஒரு வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து போவதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விதத்துல நாம் அதை பார்க்கிறோமா?
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் துன்பத்தை அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா, இல்லை நான் புலம்புகிறேனா அப்படின்னு பார்க்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் வரும்போது இந்த துன்பத்தை கடவுள் அனுமதித்ததனுடைய நோக்கம் எதற்காக? நான் இன்னும் கூட வளர்றதுக்கு ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கலாம். இது எனக்கு ஒரு படிப்பினை, இதன் மூலமாய் நான் வேறொன்றை கற்றுக்கொள்கிறேன், கர்த்தர் எனக்கு கற்றுத் தருகிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்றோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். அந்த விதத்துல நாம் துன்பத்தை பார்க்கிறோமா? நீங்கள் அப்படி பார்க்குறீங்களான்னு கேள்வி கேட்டுப்பாரு. துன்ப நேரத்துல புலம்புவதை விட்டு வேதம் சொன்ன விதத்துல இப்படி நாம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? மூணாவது நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு படிப்பினை என்று சொல்லி பார்க்கிறோம். நாலாவது, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நம்மை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நம்மை ஒழுங்குபடுத்தும், அதாவது சீர்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி சொல்றார். சொல்லப்படுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றார். அதுக்கு நம்ம என்ன காட்டுது? நம்மளை ஒழுங்குபடுத்துது. நமக்கு ஒரு காரியத்துல ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது துன்பம். பலவிதமான சோதனை நீங்கள் அகப்படும் போது அது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி அநேக போராட்டங்கள் நமக்கு ஒரு பொறுமையை கொடுக்கிறது இல்லைங்களா? அது நம்ம வாழ்க்கையில நம்மை சீர்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது என்று சொல்லி பார்க்க. இன்னொரு வார்த்தை கூட பார்க்கலாம். யோபுல பாருங்க, 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க நம்ம பார்க்கிற பொழுது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இங்க யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லும் போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி எழுதுகிறார். இங்க யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப பரீட்சை அப்படிங்கிறது நாம சீர்படுறதுக்கு, நாம் இன்னும் பரிசுத்தமாக போறதுக்கு, வளர்றதுக்கு அது வழிவகுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் துன்பம் இல்லைங்களா? இப்ப துன்பம் நம்மை சீர்படுத்தும், நாம் சரியான பாதைக்கு போறதுக்கு அது ஒரு கருவி என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்ப கவனமா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது ஒரு கைப்பிடி மாதிரி, கத்தியை பிடித்து நடத்துகிற கைப்பிடி மாதிரி. அப்ப அந்த துன்பத்தின் நேரத்துல நாம் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து வேதத்துக்கு கீழ்ப்படியும்படி தேவன் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறப்ப நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நம்மை ஒழுங்குபடுத்துகிறது என்பதை உணர வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நம்ம உதாரணத்துக்கு பார்த்தா, எல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்தது. எந்த ஒரு எக்ஸாமும் வைக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் தோல்வி அடைய வேண்டும், பிள்ளைகள் தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக வைக்கப்படுகிறது இல்லை. எல்லாரும் நல்ல தேர்ச்சி அடைய வேண்டும், அதுல முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு எக்ஸாம் வைக்கப்படுகிறது இல்லைங்களா? எல்லாம் தோல்வி அடைஞ்சு போட்டுன்னு வைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப அந்த எக்ஸாம் எப்படி வைக்கப்படுகிறதோ அது மாதிரிதான் பரீட்சை இல்லை. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த துன்பங்கிற பரீட்சை வைக்கப்படுது. இப்ப நம்ம வேதத்துக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக அநேக பலன்களை அடைகிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறார், நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறார் என்று சொல்லிப்பாங்க. யோபுவின் பொறுமையை குறித்து நமக்கு யோபு புத்தகத்துல சொல்லுங்க. நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றார். கடைசி வரைக்கும் யோபு ரொம்ப பொறுமையாக இருந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே துன்பம் என்பது நம்மை சீர்படுத்தும், நம்மை ஒழுங்குபடுத்தும் என்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில. நம்முடைய வாழ்க்கையில நாம துன்பத்தை அந்த விதத்துல பார்க்கிறோமா? இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கு, அது என்னுடைய வாழ்க்கையில என்னை ஒழுங்கில்லாத காரியத்துல என்னை ஒழுங்குக்கு நேராக நடத்தும், என்னை சீர்படுத்தி கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படி என்னை நடத்தும். ஆகவே இந்த துன்பத்தை நான் அந்த விதத்துல பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் கடவுளுக்கு பிரியமாக நடக்க போகிறேன் அப்படிங்கிற விதத்துல நீங்க இந்த துன்பத்தை பார்த்து சிந்திக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு துன்பம் வராம இருக்கலாம், நீ வருகிற காலங்கள்ல அப்படி நடக்கிற பொழுது நீங்க துன்பத்தை அந்த விதத்துல பாக்குறீங்களா? இல்ல துன்பத்தை கண்டு பயந்து போகிறீர்களா? நல்லா இருக்கிற பொழுது நல்லா இருப்பாங்க, ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் வாழ்க்கையில ஏற்படுகிற பொழுது அவர்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது.
கண் சொருகி போன குருடன் மாதிரி இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனுக்கு சில நேரங்கள்ல வாழ்க்கையில துன்பங்கள் நிகழ்கிற பொழுது அவன் பயங்கரமாக சோதிக்கப்பட்டு போகிறான் இல்லைங்களா. என்ன நிலைமைக்கு ஆகிறானே தெரியாது, அந்த மாதிரி மாறிடுவான். ஏன்னா அதையெல்லாம் எதிர்பார்க்கல, அதை குறித்து சிந்தித்து பார்க்கல, அதற்காக ஆயத்தமா இல்லை. துன்பங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை விதமான காரியங்களை செய்கிறது. ஆண்டவர் அந்த துன்பத்தை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் அவரோடு நெருங்கி போகும்படியான காரியங்களை செய்கிறார் என்கிற உணர்வெல்லாம் இல்லாதபடியினால துன்பம் வருகிற பொழுது துவண்டு போய் விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இந்த துன்பத்தை பார்க்குறீங்க? கேள்வி கேட்டு பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நம்மை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி 4வது நம்ம பார்க்கணும். சரி, 5வது கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நல்லது என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நல்லது. 119ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுல 71ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார். இதோட 67ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லி இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்றத பார்க்க. இந்த 119ஆம் சங்கீதத்தை எழுதின இந்த ஆக்கியம், இந்த சங்கீதக்காரன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி சொல்றார். நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார். துன்பப்படுதல் நல்லது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இதன் மூலமா உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்றார். பல நேரங்கள்ல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில தவறான பாதைகள்ல போய் உபத்திரவப்பட்டு அதன் மூலமாக சரியான பாதையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? தப்பான பாதைக்கு போயிடுறோம். அப்போ கடவுள் நம்மை சரியான பாதையில நம்முடைய வேதத்தின் மூலமாக நடத்துகிறார். சில நேரங்கள்ல நாம் அப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு போகிற பொழுது அது அந்த நேரத்துக்கு மிகுந்த கசப்பையும் மன வருத்தத்தையும் ஒரு பெரிய இருளையும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கினாலும் கூட அந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுத்திருக்கும். அந்த சம்பவத்தின் ஊடாக தேவன் நம்மை நடத்துவார் இல்லைங்களா. இப்ப உபத்திரவம், அதாவது துன்பம் என்பது நல்லது என்று சொல்லிப்பார். துன்பத்தை அடைகிற மனிதர்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையில போற பாதையில அடைகிற மனிதர்கள் பல விதங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த சங்கீதக்காரர் அதைதான் சொல்றேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வார்த்தை இன்னும் ஆழமா பார்க்கிறேன். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். துன்பம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தரும், வேதத்தினுடைய மகத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் இல்லைங்களா. சில நேரங்கள் அதை பத்தின புரிதல் இல்லாத மனிதர்கள் வேதத்தை பார்க்கும்போது அதை எளிமையா, ஒரு மனிதன் ஒரு பகுதியை வாசித்து கண் கலங்குகிறான், இன்னொரு மனிதன் கண்ணீர் வெடிக்கிறான், இன்னொரு மனிதன் வாசிக்கும் போது அதை சாதாரணமா வாசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்க எவ்வளவு வித்தியாசம் பாரு. அவனுடைய வாழ்க்கையில அந்த வசனம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது அதுல இருந்து நம்ம அறிஞ்சுக்கிறோம். இப்போ துன்பத்தின் ஊடாக கடந்து போய் சரிங்களா, அதன் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக சரியான பாதைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிற மனிதனுக்கு அது அவ்வளவு நல்லதாக இருக்கும். ஆகவே துன்பம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில நல்லது என்று சொல்லி பார்க்கணும். துன்பம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. இப்ப துன்பம் நல்லது அப்படின்னு பார்க்கிறோம், நாம் அதை நல்லதாக பார்க்கிறோமா? பொதுவாக அதை நல்லதாக யாரும் கருதுகிறது இல்லை இல்லைங்களா. ரோமர் 8:28 சொல்லும் பொழுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்றார். இந்த பகுதியை பார்க்கிற பலர் வேதம் சொல்லுகிறதே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லுகிற பொழுது துன்பம் எப்படி வரும் என்று சொல்லி கேட்கிறான். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அதற்குள்ளாக இதுவும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. துன்பமும் நன்மையானது நல்லது என்று சொல்லி பார்க்கணுங்களா. அதை நம்ம பார்க்கணும். அதை நன்மை என்று சொல்லிட்டாலே இதுதான் நன்மை அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம பார்த்தோம்,
சிச்சையை குறித்து பார்க்கிறோம். தகப்பன் சிச்சையாத புத்திரர் உண்டோ அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த துன்பம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சில கண்டிஷன், அவங்கள சிறு வயதுல நடத்துகிறது, அவர்களுக்கு அன்பு காட்டுகிறது, இன்னொரு விதத்துல அடிப்பது, இது எல்லாமே அவர்களுடைய நன்மைக்காக என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அந்த விதத்துலதான் நாம் இதை பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுவது. அப்ப துன்பம் நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை அப்படி பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை நீங்கள் அந்த விதத்துல பார்க்குறீங்களா? சங்கீதக்காரன் சொல்லும் போது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன் சரிங்களா? நம்ம அந்த விதத்துல துன்பத்தை பார்க்க வேண்டியது அவசியம். 6வது, கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய துன்பத்தின் மூலம் தேவனுக்கு சாட்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்க பாருங்க. யோவான்ல 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி பிறவி குருடனை குறித்து இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். பிறவி குருடனை பார்க்கிற பொழுது சீசர்கள் கேட்கிற வார்த்தை தான், ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேட்கிறார். ஏன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கின்ற, ஒருத்தர் பாவம் செஞ்சா இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அதன் அடிப்படையில சீசர்கள் கேள்வி எழுப்புறார்கள், இது இவன் செய்த பாவத்தினால அவன் இப்படி இருக்கிறானா, இல்ல இவங்க பெற்றவங்க செய்த பாவத்தினால இப்படி இருக்கிறானா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இங்க வெளிப்படும்படி அவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? இந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இந்த துன்பம், அவன் பிறந்து அங்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சீலவாம் குளத்துல போய் கழுவிட்டு வரான் இல்லையா? அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்படுகிற துன்பம் பாருங்க. அவனை சங்கத்துக்கு அழைத்து கொண்டு போய் உன்னை சுகமாக்குனது யார் என்று சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்று சொல்லி சொல்றாரு. அந்த குருடன் சொல்றாரு. அப்ப சொல்லும் போது நீ அதை மறுதலின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இப்படி பல இன்னல்களை அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிக்கிறான். ஆனாலும் கூட அங்க தேவனுக்கு சாட்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்க, இயேசு வந்தார், கண்ணில சேற்றை பூசினார், என்னை கழுவ சொன்னார், கழுவினேன், நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதோடு கூட அந்த பிறவி குருடன் இன்னும் கூட அங்க தைரியமாக பேசி இயேசுவை வெளிப்படுத்தி காட்டுறத நம்ம பார்க்க. அப்ப அந்த துன்பம் தேவனுக்கு சாட்சி உண்டாகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பிறவி குருடன் சுகமானதுக்கு பின்பதாக அவனுக்கு வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி ஒரு துன்பம் நிகழ்ந்துகிட்டு இருந்தது. அவன் பிறவி குருடனாக சுகமானதுக்கு அப்புறம் ஒரு துன்பம் வருகிறது. அங்க ஒரு அது சாட்சி உண்டாகிறது தேவனுக்கு என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய துன்பத்தின் மூலம் தேவனுக்கு சாட்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இன்னொரு வசன பகுதி கூட வாசிக்கலாம். யோவான்லயே 11:4 பாருங்க. 11:4 பார்த்தா, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் என்று சொல்லி பார்க்க. இங்க லாசருனுடைய மரணத்தை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. மரியாள் மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசர் வியாதிப்பட்டிருக்கிறதை குறித்து அங்க அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அப்பொழுது வேறொரு இடத்துல இருக்கிறார். அப்படி அறிவிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் இது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அங்க போய் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்யறார். அவர் போறதுக்கு முன்னாடி மரித்து விடுகிறார் லாசர். மரித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் 4 நாளுக்கு பின்பதாக அவரை உயிரோடு கூட எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அப்ப அங்க என்ன நடக்குது? தேவனுக்கு சாட்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பத்தின் மூலம் தேவனுக்கு சாட்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்க, அதை உயர்த்துகிறோம் இல்லைங்களா? கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா?
இப்ப நம்முடைய வாழ்க்கையில வர துன்பங்களை எல்லாம் நம்ம சாதாரணமா பார்க்க கூடாது. இதன் மூலமாக தேவநாமம் மகிமைப்படும் என்கிற விதத்துல பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அது என்ன, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல நோயினால் பாதிக்கப்படலாம், மற்ற எந்த காரியங்கள்னாலும் கூட நம்ம பாதிக்கப்படலாம் இல்லைங்களா? ஆனாலும் அதெல்லாம் தேவநாம மகிமைக்காக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதன் மூலமாய் தேவனுக்கு சாட்சி உண்டாகும் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னொரு வசன பகுதியோட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்ல பாருங்க, 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க நம்ம இதுக்கு முந்தின வசனத்தையெல்லாம் போய் வாசிச்சோன்னு சொன்னா, பவுல் சொல்றாரு, என் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அது நீங்கி போகும்படி நான் 3 முறை ஜெபித்தேன் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொல்லி சொல்றார். இந்த முள் என்பது அநேகர் இது பவுலுக்கு இருந்த ஒரு வியாதி என்று சொல்லி சொல்றார். ஏன்னா சரீரத்துல முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுறாரு. அது தன்னை உயர்த்தாதபடிக்கு அப்படின்னு சொல்றத பார்க்கீங்களா? ஆண்டவர் அவருக்கு கொடுத்த காரியத்தின் நிமித்தம் அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு இந்த பலவீனம் அவருடைய சரீரத்தில் இருந்தது என்று சொல்லி பொதுவா அது பார்க்கப்படுகிறது. பாருங்க, இந்த துன்பம் கூட அவருடைய வாழ்க்கையில இருந்த துன்பம் தேவனுக்கு சாட்சி உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் தேவநாம மகிமைக்காக இருக்கும் அப்படிங்கிறத உணரும். ஏதாவது ஒரு விதத்துல அது தேவநாம மகிமைக்காக இருக்கும். அதே போல பிலிப்பியர்லையும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். ரோம் சிறையில பவுல் வைக்கப்பட்டிருக்கிறார். இது பிலிப்பியர்களுக்கு எழுதப்படுகிற நிருபம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் இங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, எனக்கு சம்பவித்தவைகள், அதாவது இந்த சிறைவாசம் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்க. நாங்க வந்தது கூட கடவுளுடைய சித்தம், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நான் அறிவிக்க முடிகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப துன்பம் தேவனுக்கு சாட்சி உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்க பாருங்க. பிறவிக்குருடன் சாட்சியை அறிவிக்கிறான், கடவுளுக்கு சாட்சியா வாழ்றா. லாசர், உயிர் தெழுந்த லாசர் நடந்துகிட்டு இருந்திருப்பா இல்லைங்களா? அப்ப எல்லாரும் பார்த்திருப்பாங்க, தேவனுக்கு சாட்சி உண்டாகி இருக்கிறது. பவுல் அப்படி பாடுகள் மூலமா அவருடைய வாழ்க்கையில கிருபை பெருகினதை பார்க்கிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு போனாரு. அதோடு இங்கேயும் சொல்லப்படுகிற பொழுது அது சுவிசேஷம் பரம்புவதற்கு ஏதுவாயிற்று என்று சொல்லுவாங்க. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய துன்பத்தின் மூலம் தேவனுக்கு சாட்சி உண்டாகிறது என்கிற விதத்துல நாம் துன்பத்தை பார்க்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். துன்பம்னு சொன்னாலே துக்கம் தொண்டை அடிக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு உலகத்தா மாதிரி துன்பத்தை பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அப்படி பார்த்துட்டா அவன் கிறிஸ்துவத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லை இல்லைங்களா? உலகத்தானுக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. வேதத்தின் அடிப்படையில நாம் துன்பத்தை சரியாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம 6வதுங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய துன்பத்தின் மூலம் தேவனுக்கு சாட்சி உண்டாக்குறது என்று சொல்லி. நாம் துன்பத்தை அப்படி பார்க்கிறோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படி பார்க்கறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, கடைசியா உன்னை பார்த்து முடிக்கலாம். கடைசியா நம்ம பார்க்கறது, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பப்படுகிறவன் இயேசு கிறிஸ்துவோடு பங்கடைகிறான் என்று சொல்லி பார்க்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி சொல்றார். கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படும் போது நாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி நீங்க சொல்றார். இதெல்லாம் அருமையான வார்த்தை. பார்க்க இயேசு கிறிஸ்துவ நம்ம மகிமையில பார்க்க இருக்கிறவங்க நம்ம அவருடைய பாடுகளுக்கும் பங்காளிகளா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க. ஒரு நாள் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்பதாக நான் நடந்த பாதையில நீங்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? அவர் மாதிரி நாம் சிலுவையில போய் மனிதனுடைய பாவத்துக்காக மறிக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த உலகத்துல அவர் எப்படி துன்பத்தினூடாக கடந்து போனாரோ அதுபோல நாமும் இந்த உலகத்துல கடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பப்படுகிறவன் இயேசு கிறிஸ்துவோடு பங்கடைகிறான். துன்பம் இல்லாம போய்கிட்டு இருக்கிறவன் பங்கடைவானா? உண்மையால அவர் ரட்சிப்பை அடைந்திருக்கிறானா அப்படின்ற கேள்விகள் வரும் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, அதுலயே 2 தீமத்தை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லி சொல்றத பார்க்க. இங்க அவரோடு பாடுகளை சகிக்கிற மனிதன் அவரோடு கூட ஆளுகை செய்வான் என்று சொல்லி வாசி இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பப்படுகிறவன் இயேசுவோடு பங்கடைகிறான். துன்பப்படாதவன் பங்கடைவானா அப்படின்ற கேள்வி. கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் ஒரு பகுதி என்று சொல்லி பார்க்க. துன்பமில்லாமல் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் போவோம் என்று சொல்லி வேதத்துல எங்கேயுமே சொல்லவில்லை. அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லிதான் பவுல் சொல்றார். நம்ம இவ்வளவு நேரம் வாசித்து வருகிற பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா பேதுருவா இருக்கட்டும் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு பலவிதமான சோதனைகள்னால் நாம் அகப்படுகிறோம் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? பவுல் சொல்றாரு தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொல்றாரு. பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இத்தனை மனிதர்களும் சொல்றார். இயேசுவும் சொல்றார் இல்லைங்களா? பாருங்க, இயேசு சொல்றதை பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம். ஏற்கனவே நாம் மத்தேயு 5ல பார்த்தோம் இயேசு சொன்னதை. இப்ப 16ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 16ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொல்றார். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பாடுகளை ஜெயிக்கிறவனுக்கு, ஜெயிக்கிற மனிதனுக்கு அவருடைய ஜெயத்துல பங்கு உண்டு என்று சொல்லி வாசி இல்லைங்களா? பாடுகளை ஜெயிக்கிறவனுக்கு அப்படின்னு என்ன? ஜெயிக்கிறதுனால அங்க போறானா? இல்லை, ஆண்டவருக்குள் இருந்தார்னா இதெல்லாம் அவன் செய்வான். அதைத்தான் நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிகழ்ந்தவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான் என்று சொன்னால் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில கடந்து போகிற முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பப்படுகிறவன் இயேசு கிறிஸ்துவோடு பங்கடைகிறான் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் தான் துன்பப்படுகிறான். ரொம்ப நல்லா அதை புரிஞ்சுக்கணும். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவ நிமித்தமாக அந்த துன்பத்தின் பாதையில போகிறோமா? நாம் இயேசுவோடு ஒரு நாள் பங்கடைய போகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அப்படி கிறிஸ்துவின் பாதையில போய் நாம் நடக்கிறோமா? அவரு போல பாடுகளை நாம் சகித்து வாழ்கிறோமா அப்படின்ற கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப துன்பம், கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு 7 காரியமா பார்த்துருக்கோம். துன்பங்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமானது, அது அவசியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவசியமானது, அது ஒரு படிப்பினையை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது நம்மை ஒழுங்குபடுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கிறிஸ்துவ வாழ்க்கையில அது தேவனுக்கு சாட்சி உண்டாக்குகிறது துன்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, துன்பப்படுகிறவன் கிறிஸ்துவோடு பங்கடைகிறான் என்று சொல்லி பார்க்கிற ஒரு நாள் அவன் போய் தேவனோடு இணைகிறான் என்று சொல்லி பார்க்க. இதெல்லாம் துன்பம் நமக்கு காட்டுகிற அருமையான காரியம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பத்தை நாம் இந்த விதத்துல பார்க்கிறோமான்னு கேள்வி கேட்கிறோம். இப்ப துன்பத்தை நம்ம அந்த விதத்துல பார்க்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பத்திற்கெல்லாம் பாவம்தான் காரணம் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. நம்முடைய பாவத்தினால ஒரு வேளை துன்பம் வந்தா அதை நாம் அப்படித்தான் பார்க்கணும் இல்லைங்களா? பாவத்தை செஞ்சுட்டு அதனால துன்பம் வந்துட்டு நம்ம அதை அப்படி பார்க்க கூடாதுன்னு இல்லை. பாவத்து நிமித்தமாக துன்பம் நம்முடைய வாழ்க்கையில வந்தா அதை பார்த்து அதை அழித்தொழித்து தேவனிடத்துல அறிக்கை செய்து நம்ம அதுல இருந்து மனம் திரும்பி ஆண்டவரை மையப்படுத்தி வாழ வேண்டும் இல்லைங்களா? ஆனா வாழ்க்கையில வர்ற எல்லா துன்பத்திற்கும் பாவம்தான் காரணம் அப்படிங்கிறத நாம ஒதுக்கி வைத்துட்டு
இந்த வேதத்துல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அந்த வெளிச்சத்துல நம்மை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எதிர் நிமித்தமாக துன்பம் வருகிறது. இப்ப துன்பத்தை நம்ம அனுபவிக்கிற நாம பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு சொல்றாரு. நம்ம சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவோம் என்று சொல்லி யோபு சொன்ன வார்த்தையிலிருந்து அந்த துன்பம் எவ்வளவு ஆசீர்வாதமானது பார்க்கிறோம். இதோடு நம்முடைய பாடு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிறவிக்கு உடனே பார்த்தோம், பவுல் எல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அதோடு கூட சுவிசேஷம் அதன் மூலமாக விருத்தி அடைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அதோடு கூட நாம் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி பார்க்கணும். இதுல பங்கடைகிறதுல, பரலோக ராஜ்யத்துல பங்கடைகிறதுல சுதந்திரவாளி மட்டும் இல்ல, இந்த பூமியில அவருடைய பாடுகளுக்கும் சுதந்திரவாளி. அவர் போன பாதையில போறோம். நான் உலகத்தாரா இல்லாதது போல நீங்களும் உலகத்தாரா இல்லை. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இல்லாததினாலே உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. அப்போ உலகத்தாரா இருந்தா பகைக்காது, உலகத்தாரா தேவனுடையவர்களாக இருந்தால் பகைக்கும் என்று சொல்லி பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த துன்பத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? பாவத்தினால வர துன்பத்தை நாம் ஒரு புறம் பார்க்கிறோம், நீதி நிமித்தமாய் வாழுகிற துன்பத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் இல்லைங்களா. ஆகவே கிறிஸ்து வாழ்க்கையில துன்பம் ஏன் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதனால துன்பத்தை குறித்த பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா. துன்பம் வருகிற பொழுது இந்த விதத்துல அதை நாம் பார்த்து கடவுளுக்குள்ள வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. கடவுள் நமக்கு அப்படி உதவி செய்யட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவார்.